இப்போ இந்த கால்வலி நமக்கு எதனால அதிகமா வருது? விட்டமின் டி குறைவு. கூடவே எலும்பு தேய்மானம் ஆகிறது. சுகர் வந்தவங்களுக்கு கம்பல்சரி எலும்பு சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். பிளட் ஃப்ளோ கம்மியா இருந்தாலும், வெயிட் அதிகமா இருந்தாலும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமா குருத்தெலும்பு, எலும்புலாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். இன்சுலின் அதிகமா சுரந்துச்சுன்னா நிச்சயமா நமக்கு சுகர் வந்துடும். ஸோ சுகர் வந்துச்சுன்னா நிச்சயமா போன் பாதிக்கப்படும். கத்தாழை இது எல்லாமே அந்த காலத்துல ஒரு உணவா இருந்திருக்கு, எலும்பு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல தகவலை பத்தி. அதாவது மூட்டு வலி கம்பல்சரி எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் இந்த வலி நிச்சயமா வரும். ஸோ இந்த வலி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வலி வந்துருச்சுன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே காலை கீழே வைக்கவே முடியாதுங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு வலியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருவேளை படிக்கட்டு ஏறணுமோ இல்லை இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஷோல்டர் லாக் ஆகிடும். இதுவும் ஒரு விதமான வலி. இதுக்கு நல்ல கனெக்ட் இருக்குது, ஷோல்டருக்கும் முட்டிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம லாக் ஆகாமல் நம்ம முட்டிக்காலை ஜாயின்ட்ஸ் சொல்லப்போனால் அதை நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். எப்படி இதை நம்ம ஸ்ட்ராங்காக எந்த வலி வந்தாலும் அந்த வலி வந்ததை உணவு மூலியமாகவும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் மூலியமாகவும் நாம் அதை சரி பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கால்வலி நமக்கு எதனால் அதிகமாக வருது? விட்டமின் டி குறைவு. கூடவே எலும்பு தேய்மானம் ஆகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு உடல் பயிற்சி அதிகமாக இருக்காது. எனி டைம் அதிக நேரம் நம்ம உட்கார்ந்துருப்போம். அதே மாதிரியே ரத்த ஓட்டம் கம்மியாக போகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், சரியாக தூங்காதது. அதனாலேயே நமக்கு பிளட் ஃப்ளோ கரெக்டாக போகாது. பிளட் ஃப்ளோ கரெக்டாக போனால் எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ இந்த நரம்பு பிரச்சனைகள் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு தேய்மானம், கீழ்வாத மூட்டு வலின்னு சொல்லுவோம், இது இருக்கும். இது எல்லாமே இருக்கும்போது நமக்கு முக்கியமாக தைராய்டு ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸாக இருக்கும். இது எல்லாமே இருக்கும்போது நமக்கு எப்படி மூட்டு வலி சரியாகும்? ஸோ இந்த முக்கியமானது ஓவர் வெயிட் இருந்தால் நிச்சயமாக மூட்டு வலி இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மூட்டு வலியே வராது. அப்படியே வந்தாலும் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த மூட்டு வலி வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கம்பல்சரி உடனடியாகவே டாக்டரை பார்ப்பீங்க. இல்லை டாக்டரை பார்க்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளட் ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும், வெயிட் அதிகமாக இருந்தாலும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமாக குருத்தெலும்பு, எலும்புலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். சுகர் வந்தவங்களுக்கு கம்பல்சரி எலும்பு சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். அதனாலேயும் மூட்டு வலி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் நம்ம அதிகமாக சுரக்காமல் பாதுகாத்துக்கணும். அப்படி சுரக்காமல் இருந்தால் தான் நமக்கு இந்த மூட்டு வலியெல்லாம் வராது. ஏன்னா இன்சுலின் அதிகமாக சுரந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு சுகர் வந்துடும். ஸோ சுகர் வந்துச்சுன்னா நிச்சயமாக போன் பாதிக்கப்படும், சீக்கிரமாக பாதிச்சிடும். அதனால் சுகர் வந்துச்சுனாங்க முடி கொட்டுங்க, பல்லு ப்ராப்ளம் வந்துருங்க, எலும்பு ப்ராப்ளம் வந்துடும், அதனால் கண்ணு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நம்ம ஓரளவுக்கு இன்சுலினை பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது இன்சுலினை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி வரவே வராது. சரி, மூட்டு வலி வந்துருச்சு, நம்ம இயற்கை முறையில் அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மரபு ரீதியில் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு குளிர்ந்தால் வலி, எலும்பு சுடும் வலின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலும்பு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவங்க சாப்பிட்ற உணவு ஆல்ரெடி சாப்பிட்டதை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நாம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா எலும்பு பிரச்சனைகள் வராம அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். என்னெல்லாம் உணவுகள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எள்ளு, முருங்கைக்கீரை, கேப்சிகம், கருப்பு உளுந்து, கருப்பட்டி, கத்தாழை, நாட்டு முட்டை, இது எல்லாமே அந்த காலத்தில் ஒரு உணவாக இருந்திருக்கு, எலும்பு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு. இப்போ எலும்பு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம இயற்கை முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்க இது எல்லாமே கிடைக்கும் இல்லையா? அதுவும் சாப்பிடுங்க. இன்னும் சில ரெமெடிஸ்லாம் இருக்கும், அதுவும் சொல்கிறேன். கம்பல்சரி நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனைகளே வராது. இப்போ எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே நிறைய ரெமெடி இருக்குதுங்க. உணவு மூலியமாக, நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாக பசும்பால், கூடவே மஞ்சள், அது கூட பெப்பர், இதை கலந்து குடிச்சிருங்க. ரொம்ப சூப்பரான ரெமெடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தய பவுடர் இருக்குல்ல, அதை நீங்கள் சுடுதண்ணியில் குடிச்சிருங்க. கருப்பு எள்ளு உருண்டை அதிகமாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக அதில் கருப்பட்டி கலந்து இருக்கட்டும். அந்த மாதிரி உருண்டை நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரியே கடலை பருப்பு இருக்குல்ல, நிலக்கடலை, அந்த உருண்டையும் சாப்பிடுங்க. அதுலேயும் நீங்கள் கருப்பட்டி தான் போட்டு செய்யணும். ஸோ அதையும் செஞ்சு சாப்பிடுங்க. ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், அந்த எலும்பு உரிய வலி இல்லாமல் நல்லா ரிலீஃபாக இருக்கலாம். முருங்கைக்கீரை சாறு, முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை
இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கணுங்க. உங்களால் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது போட்டு உங்களால் என்ன உணவெல்லாம் செஞ்சு தயார் பண்ணி சாப்பிட முடியுமோ அது சாப்பிடுங்க. அடுத்தது வந்து மூட்டு வலிக்கு சூப்பர் ரெமடி, நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருட்கள் இது எல்லாமே இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு கஷாயம், அதாவது சீரகம், கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணியில் அதை ஊற வச்சுருங்க. நைட்டே கொஞ்சம் வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி தண்ணி மூடி வச்சுருங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே இந்த தண்ணியை கம்பல்சரி குடிங்க. உங்களுக்கு எந்த விதமான வலியுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 6 விதமான நோய்களை இது சரி பண்ணுது. அதில் முக்கியமானது எலும்பு தேய்மானம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனைக்குமே இது சூப்பர் ரெமெடி. இது சின்ன சின்ன விஷயம்தான் இல்லையா, இது நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இன்னும் அதிகமாக எலும்பு பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரியே மூட்டு வலிக்கு சூப்பரான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ரிலீஃப் ஆகும். இது வந்து சிம்பிளானதான். அது 1 to 2 நிமிஷம் தான் நம்ம இதை அதிகமாக பண்ணுவோம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்காக ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிடம் மட்டும் நீங்கள் ஒதுக்குங்க. அதில் 30 நிமிடம் கம்பல்சரி உங்களுக்கு நீங்கள் எந்திரிச்ச உடனே இதெல்லாம் தூங்கும் போதும் பண்ணணும், எந்திரிக்கும் போதும் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு நாம் சொல்கிறத கேட்கும். ஸோ இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ST36 லெக் பாயிண்ட்டு வாக்கிங் பெயின் ரெடியூஸு, L14 வந்து ஹேண்ட் பாயிண்ட்டு டோட்டல் பாடி பெயினே நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அடுத்தது GP34 வந்துட்டு கனிசைடு ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவர், அதாவது ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா BL23 லோவர் பேக் ஆங்கிள் பெயின் இன்டைரக்டாக க்யூர் பண்ணுது. K3D ஆங்கிள் போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான ப்ரெஷர் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது போன் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ நமக்கு ஜாயின்ட் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கம்பல்சரி நடைப்பயிற்சி செய்யணும். வெயிட் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது 1 கிலோ குறைஞ்சாலுமே நம்மளுடைய போன் வந்து 4 கிலோ வெயிட்டை வந்து நமக்கு கொடுக்காதாமா. ஸோ ஓரளவுக்கு வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். கூலிங் வாட்டர் எடுக்கவே வேண்டாம். என்ன விஷயம் நடந்தாலும் சரி, பானை தண்ணி குடிங்க, பட் கூலிங் வாட்டர், ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்காதீங்க. அதே மாதிரியே டைமுக்கு சாப்பிடுங்க. கம்பல்சரி வெயிலில் நடங்க, வாக்கிங் போங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. கூடவே வந்துட்டு ஃபுட்டு வந்து கம்பல்சரி கால்சியம் இருக்கணும், விட்டமின் இருக்கணும். இது எல்லாமே நம்ம இருக்கிற உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதீங்க. அதிகமாக உட்காந்துட்டு இருக்கிற வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது கம்பல்சரி எந்திரிச்சு ஒரு வெயில் இருக்கிற இடங்களில் நடந்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி ஓரளவுக்கு நம்ம குறையும். இப்போ இருக்கிற மூட்டு வலி இருக்குது அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, மூட்டு வந்து வாழும் லைவிங் தெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ மூட்டை வந்து நம்ம சரியாக கவனிக்கணும். அது வந்து சொல்லும், நமக்கு ஆர்டர் போடும், எனக்கு இது வந்து ஓவராக பிளட்டு வரலை, எனக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்குது, என்னை சரி பண்ணுங்க, அப்போ தான் உங்களோட நான் வந்து நடந்து வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு எலும்பு நம்மள்கிட்ட பேசும். ஸோ கம்பல்சரி மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு எலும்புக்கு நன்றி சொல்லி பழகுங்க. நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் நம்ம நிச்சயமாக நன்றி சொல்லணுங்க. உங்களால் என்னென்னா உங்கள் ஞாபகத்துக்கு வருதோ தினமும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு உறுப்புக்கு நன்றி சொல்லிட்டு தூங்க போங்க. அடுத்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.